தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை, ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 3ஆம் வாரம் ஜனவரி 31ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஊமைகளாக விட்டு தாக்குறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? ஒருத்தர் விதை விதைக்கிறாரு. அவர் எதுவுமே பண்ணாமலே அந்த விதை முளைச்சி வளர்ந்து பெருசாகி என்ன பண்ணுது, தானியம்லாம் கொடுக்குது. அதுக்கப்புறம் அவர் அருவாள் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்மளை பூமியை விதைச்சிட்டாரு. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பூமியை சுற்றி நீ எப்படி இருக்குன்றது அவர் அருவாளோடு வரும்போது தான் நமக்கு தெரியும். அதாவது இறுதி காலத்தில் அவர் வரும்போது அந்த விதை நல்ல விதையாக வளர்ந்துருக்கா இல்லை வேறு ஏதாவது களை செடிகள் முளைச்சிருக்கான்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ நீங்களாம், அதாவது நம்மளாம் களை செடியா இல்லை நல்ல செடியாங்கிற, நல்ல தானியமா அப்படிங்கிறத நமக்கு தான் தெரியும். சீக்கிரமாக மாறிடணும், சரிங்களா? இரண்டாவது பார்த்திங்கன்னா, கடுகு விதை. ஒரு விதை சின்னூண்டாக தான் இருக்கும், குட்டியாக இருக்கும். ஆனால் அந்த விதை வளர்ந்துச்சுன்னா பெரிய மரமாகும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்முடைய குட்டி விசுவாசம் நமக்குள்ளே இருந்தாலும் அதை நாம் பெருசாக கொண்டு போனோம்னா அதனால் பல பேர் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? அதனால் இனிமேல் என்ன பண்ணணும், நாம் இயேசு கிறிஸ்து காட்டின வழியில் நடந்து ஒழுங்காக நல்ல தானியமாக வாழணும். பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தோடு வாழணும், சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கு புகழ். இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.